கூடங்குளம் இரண்டாவது அணு உலையில் 3 மாதத்திற்குள் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படும் என்று அணுமின் நிலைய வளாக இயக்குநர் சுந்தர் தெரிவித்துள்ளார். இரண்டாவது அணு உலையில் எரிபொருள் நிரப்பும் பணிகள் மே மாதம் நிறைவடைந்ததை தொடர்ந்து பல்வேறு சோதனைகள் நடத்தப்பட்டு வந்தன. அணுக்கரு பிளவு தொடர்பினை உள்ளிட்ட சோதனைகளுக்கு பிறகு இன்று காலை மின் உற்பத்தி துவங்கியது. மின் உற்பத்தி படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு 3 மாதத்திற்குள் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படும் என்று வளாக இயக்குநர் சுந்தர் தெரிவித்துள்ளார். முதல் முறையாக ரெண்டாவது அணுவிலேருந்து மின்வெட்டு தொடங்கி இருக்கிறோம். காலையில் 11:17க்கு. இது படிப்படியாக, அதாவது இது சில சோதனைகள்லாம் பண்ண வேண்டியிருக்கும். கமிஷனிங் டெஸ்ட்னு சொல்லுவோம். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அந்த அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியத்தை சப்மிட் பண்ணி அதை ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு அடுத்த கிளியரன்ஸ் கிடைக்கும். அப்படிங்கிறப்போ 50 75 அப்புறம் 90 அந்த மாதிரி படிப்படியாக முன்னேறுவோன்றதுக்கு இந்த கிளியரன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3 மாத காலத்தில் இது முடியறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஏற்கனவே இருக்குது யூனிட் 1 பற்றி. அதனால் 3 மாதத்தில் 1000 மெகாவாட் மின்னுற்பத்தி தொற்றுவோம் நம்ம. இது குறித்து தந்தி செய்தியாளரின் கேள்விக்கு பதில் அளித்த சுந்தர், அடுத்த ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களில் 3 மற்றும் 4வது அணு உலை கட்டுமான பணிகள் துவங்கும் என்றும் கூறியுள்ளார். 3வது 4வது அணு உலைகள் இன்னும் எவ்வளோ நாளில் அமைக்கப்படும், அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் என்னென்ன எடுத்துகிட்டு இருக்கீங்க சார்? 3வது 4வது அணு உலைக்கான கட்டுமான பணிகள் அடுத்த வருஷம் தொடங்கும். அடுத்த ஏப்ரல் மேல தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா டெண்டரிங் எல்லாம் போயிட்டுருக்குது. அதுக்கு இந்த தொடங்குச்சுன்னா கிட்டத்தட்ட 72 மாதத்தில் முதல் அணு உலையை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த ஒரு 6 மாதத்தில் 2வது அணு உலை 4வது அணு உலையை முடிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துகிட்ருக்குது. இந்த முதல் 2 அணு உலையோட அனுபவத்தில் உள்ள இன்ஜினியர்ஸ் தான் இந்த 3 நாளையும் ஒர்க் பண்ண போகிறதுனால கட்டாயம் இதை சரியான காலகட்டத்தில் முடிக்க முடியும் நம்பிக்கை இருக்குது.